السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்காக தயார் செய்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சொர்க்கத்தின் வாசல்கள் குறித்தும், அந்த வாசல்கள் வழியாக சொர்க்கத்தில் நுழைந்தால் அங்கு எத்தனை தரஜாத்துகள், அந்தஸ்துகள், ஸ்டேட்டஸ் இருக்கும் என்பதை குறித்தும் சில தகவல்களை நாம் பார்த்தோம். அத்தகைய சொர்க்கங்களில் அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் வழியாக சொர்க்கவாசிகள் நுழையும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து சில விஷயங்களை இன்றைய இந்த பதிவில் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அவர்களுக்கு 33 வயசு இருக்கும் என்பதாகவும், அவர்களுடைய உயரமானது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயரமாக இருக்கும் என்பதாகவும் ஹதீஸில் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் என்ன? 60 முழம். 60 முழம் என்று சொன்னால் ஏறக்குறைய 70 ஃபீட். 60 முழம் ஏறக்குறைய 70 ஃபீட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரமாக இருந்தது. அந்த அளவுக்கு உயரமாக சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். 33 வயது உடைய வாலிபர்களாக, அந்த வாலிப வயதில் இளைஞர்களாக அல்லது வாலிபர்களாக இருப்பார்கள். அத்தனை பேரும் இந்த நிலையில் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இதே நரகவாசிகள் பொறுத்தவரையில், நரகவாசிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரத்தில் சொர்க்கவாசிகள் இருப்பதாக சொன்னோமே, அதே உயரத்தில் நரகவாசிகளும் இருப்பார்களா என்று பார்த்தால் இல்லை. மாறாக நரகவாசிகளுடைய சைஸ் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நரகவாசியின், அந்த காஃபிர்களுடைய, அந்த நரகவாசிகளுடைய கடவாய்ப்பல் என்பது உஹது மலைக்கு சமம். உஹது மலை 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பரப்பளவில் அந்த மலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமாக அவர்களுடைய ஒரு பல், கடவாய்ப்பல் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நரகவாசியுடைய காதில் சோனையிலிருந்து தோல் பூஜம் வரை, ஷோல்டர் வரை செல்வதற்கு 3 நாட்கள் ஆகும். 3 நாட்கள் பயண தூரம், அதாவது பல கிலோமீட்டர்கள் இருக்கும். காதில் இருந்து ஷோல்டர் வரை செல்வதற்கு பல கிலோமீட்டர்கள். கடவாய்ப்பல்லே அவ்வளவு பெரியது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். காதிலிருந்து சோனை வரை 3 நாட்கள் பயண தூரம். அந்த காலத்தில் ஒரு நாள் என்ன செய்வார்கள்? ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் பயணம் செய்வார்கள். 120 கிலோமீட்டர். இது நரகவாசி தொடர்பாக வரக்கூடிய சில செய்திகள். நரகவாசிகளுடைய தோலுடைய தடிப்பு, அது குறித்தும் பலவிதமான செய்திகள் வருகிறது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை விட பன்மடங்கு பெரிய சைஸிலே பிரம்மாண்டமாக பெரிய ஒரு படைப்பாக இருப்பார்கள். காரணம், எவ்வளவு பெரிய உடலோ அவ்வளவு வேதனை கடுமையாக இருக்கும். ஒரு சின்ன எறும்பு இருக்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ அதை நாம் நசுக்கிவிட்டால் ஒரு செகண்டில் அந்த எறும்புடைய உயிர் போய்விடும் இல்லையா? அதே பெரிய உடலாக இருந்தால், பெரிய ஒரு விலங்காக இருந்தால், அடித்து 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 சில நிமிடங்களாவது எடுக்கும் உயிர் போவதற்கு. அந்த
விலங்கு என்ன செய்யும்? பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விலங்கு அந்த வேதனை உணரும். சிறிய பூச்சி இருந்தால் வேதனை உணர்வதற்கு கூட நேரம் கிடைக்காது. ஆக என்ன பொருள்? எவ்வளவு பெரிய உடலோ அவ்வளவு வேதனை என்பது கடுமையாக இருக்கும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகளுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உடலை கொடுத்திருப்பான். நரகவாசிகள் தொடர்பாக இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால், சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய நியமத்துகள் குறித்து இன்னும் நமக்கு அது எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை, எப்படிப்பட்ட ஒரு நியமத், அல்லாஹுடைய கருணை, கிருபை என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் நரகவாசி தொடர்பாக சில விஷயங்களை நாம் பார்த்தோம். ஆக சொர்க்கவாசிகள் 33 வயது ஏறக்குறைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரத்தில் இருப்பார்கள். சொர்க்கத்தில் நுழையும் பொழுது, சொர்க்கத்தை நோக்கி சொர்க்கவாசிகள் நெருங்கி வரும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஜுமர் அத்தியாயத்தில் 71ஆம் வசனத்திலிருந்து 74, 75 வரை அல்லது இறுதி வரை 71 அந்த சூராவுடைய இறுதி வரை படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரும் பொழுது, கொண்டு வரப்படும் பொழுது, வஸீக அல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்த, அஞ்சி நடந்த அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தை நோக்கி வரும் பொழுது, வகால லஹும் ஹஸனத்துஹா, சொர்க்கத்தின் காவலாளி மலக்குமார்கள், வானவர்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். தொய்புத்தும், நீங்கள் சுத்தம் அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு சுத்தமான வாழ்க்கை கிடைத்து விட்டது. ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாக, என்றென்றும் வசிக்கக்கூடியவர்களாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். அப்போது சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதஹ், நமக்கு கொடுத்த வாக்கை உண்மை செய்து காட்டிய நம்முடைய ரப்பு அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அமல் செய்தால், நம்பிக்கை கொண்டு அமல் செய்தால் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கு நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் சொர்க்கத்தில் வந்து விட்டோம். அல்லாஹ் தன்னுடைய வாக்கை உண்மைப்படுத்தி காட்டிவிட்டான். அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். வஅவ்ரஸனல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷா ஃபனிஅம அஜ்ருல் ஆமிலீன், சொர்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் வசிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அமல் செய்யக்கூடியவர்களுடைய கூலி எவ்வளவு சிறந்தது. வனிஅம அஜ்ருல் ஆமிலீன். ஆகவே இப்படி மலக்குமார்கள் சொர்க்கவாசிகளை வரவேற்பார்கள். அதாவது பெரிய ஒரு நபர் நம்மை வாருங்கள் வாருங்கள் வருக வெல்கம் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இங்கு மலக்குமார்கள் நம்மை வரவேற்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் அவ்வாறு நுழையக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வாராக. இதே நரகவாசிகளாக இருந்தால், இதே ஜுமர் அத்தியாயம் 71வது வசனத்தில் பாருங்கள், நரகவாசிகள் நரகத்தை நோக்கி வரும் பொழுது நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்கள், உங்களிடத்தில் ரசூல் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டவில்லையா? இந்த நாளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா என்றெல்லாம் கேட்கும் பொழுது, ஏன் இல்லை, வந்தார்கள், நாங்கள் தான் மறுத்து விட்டோம் என்று அங்கு புலம்பி, அங்கு கை சேதப்பட்டு வருத்தப்பட்டு ஏதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் நமக்கு இப்போது வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், நேரத்தை கொடுத்திருக்கிறான். அதை சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.